பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ இந்த ஒரு ரவா கிச்சடி செஞ்சிட்டிங்கன்னா வாயை மூடிட்டு சமத்தா சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி நான் மெஷரிங் கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் அரை தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே உங்களுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கோங்க. நான் கேரட் பீன்ஸ் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதும் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 ஸ்பூன் நெய்யில் ஒரு 10 முந்திரி போட்டு நல்லா தாளிச்சு இதில் ஊற்றிக்கோங்க. இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அவ்வளோதான், நல்லா கமன்னு சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் ஃபேவரட் சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.